1992 கமல், சிவாஜி, ரேவதி, வடிவேலு, கௌதமி எல்லோரும் நடிச்ச இளையராஜா மியூசிக்ல ரிலீஸ் ஆன தேவர் மகன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெடியா? ஊர்ல பெரிய மனுஷனா எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்க ஒருத்தர் தான் சிவாஜி சார். அவரோட பையன் கமல் பல வருஷமா வெளிநாட்டில் தங்கி படிச்சுட்டு திரும்பி ஊருக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட சண்டைக்கோழி விஷால் மாதிரி. ஆனால் அது வேற கதை, இது வேற கதை. எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு சொல்றேன். அயல்நாட்டில் ஐஃபையாக படிச்சுட்டு நம்ம ஊருக்கு வர கமல் சாருக்கு இந்த ஊரில் இருக்க சண்டை, கலவரம், நிலவரம்லாம் பிடிக்கல. அதனால் திரும்பி வெளியூருக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கப்பவே சிவாஜி சார் இறந்துடுறாரு. ஊரில் அப்பா தான் பெரிய கை, அவர் எடுத்த நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் அது வர ஃபேன் சட்டை போட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்த கமலை அப்பாவோட இறப்பும் ஊர் கொடுத்த பொறுப்பும் வேறு மாதிரி மாற்றுது. தன் கனவு தன் லட்சியம்னு வாழ்ந்துட்டு இருந்த கமல் ஃபங்க் ஹேர் ஸ்டைலு, பக்காவான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எல்லாம் மாற்றி வெள்ளையும் சொல்லியமா வேட்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் பொது வாழ்க்கைக்கு வர்றாரு. ஒரு விஷயத்தை இருந்தால் தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி ஊருக்காக கமல் தன்னோட கனவு, லட்சியம், ஆசை காதலி இன்னும் என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ அதெல்லாமே இழந்து தன்னை முழுக்க முழுக்க ஊருக்காக அர்ப்பணிச்சுப்பார். அப்படி ஊருக்காக அர்ப்பணிக்க அந்த ஊர் என்ன அவ்வளோ முக்கியமா? இவர் இல்லைன்னா அந்த ஊரில் ஒன்றுமே நடக்காதா? இவர் தான் அந்த ஊரை காப்பாற்ற போகிறாரா? ஏன் இப்படி ஊருக்காக தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தியாகியாக வாழணும்? இதுக்கு ரீசன்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக டிகிரி முடிச்சுட்டு பிடிச்ச வேலையை விட்டுட்டு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்க எல்லா யங்ஸ்டருக்குமே பிடிக்கும். ஏன்னா கமல் கேரக்டர் இந்த படத்தில் அப்படி தான் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருப்பார். ஆனால் படம் பேசியிருக்க விஷயம் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப பெருசு. இளையராஜா, பிசி ஸ்ரீராம்னு படத்தில் பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூவி மேஜிக் அப்படிங்கிற ஸ்க்ரீன் பிளே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி படத்துக்கு 7 நாளில் கமல் சார் ஸ்க்ரீன் பிளே எழுதினார். கிட்டத்தட்ட இப்போ இருக்க ஃபைனல் டிராஃப்ட்டு, ஃபேடின் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் மாதிரியும் வச்சுங்களேன். பரதன் அப்படிங்கிற மலையாள டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார். இந்த படத்தை எடுக்க கமல் சாருக்கு காட்ஃபாதர் அப்படிங்கிற படமும், காடு அப்படிங்கிற ஒரு கன்னட படமும் தான் ரொம்ப இன்ஸ்பயராக இருந்திருக்கு. சிவாஜி சார் ஆக்டிங்கில் இருந்து ரிட்டையர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட படத்தில் நடிக்கிறதையும் குறைச்சிட்டாரு. அந்த டைமில் கமல் சார் சிவாஜி சார் கிட்ட போய் இந்த படத்தில் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்காக சிவாஜி சார் நடிச்சு கொடுத்தாரு. சிங்காரவேலன் படம் நடிச்சு முடிச்ச அடுத்த நாளே இந்த படத்துக்காக கமல் வடிவேலு சாருக்கு 5000 ரூபாய் செக் கொடுத்து இந்த ரோலில் நீ தான்டா நடிக்கிறா, நீ தான் பண்ணி கொடுக்குறா அப்படின்ட்டு அப்போவே கமிட் பண்ணிட்டாரு. இந்த படம் கிட்டத்தட்ட 175 நாள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. நேஷனல் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டுன்னு ஏகப்பட்ட அவார்டு வாங்குச்சு. அஃபிஷியலாக இந்தியன் சார்பாக ஆஸ்காருக்கு கூட நாமினேட் பண்ணாங்க. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. நிறையா பாட்டு இப்பவும் ஃபேமஸாக இருக்குது. குறிப்பாக இஞ்சி இருப்பழகா பாட்டு, சாந்து போட்டு சந்தனம் போட்டு, போற்றி பாடடி பெண்ணே. இந்த போற்றி பாடடி பெண்ணே அப்படிங்கிற பாட்டில் தான் ஸ்ருதிஹாசன் முதல்ல பாடகியாக அறிமுகம் ஆகுறாங்க. அதே மாதிரி இந்த படமும் இந்த பாட்டும் குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் உயர்த்தி பேசுது, குறிப்பிட்ட சமூகத்தை பெருமையாக பேசுதுன்னு பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இன்னும் பண்ணுறாங்க. அதில் ரீசெண்டாக பண்ண நபர் யாருன்னா நம்ம பரியனா ஸ்டார்ட் ஆகி இப்போ பைசனாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க மாரி செல்வராஜ் சார் தான். 2010 இந்த படத்தை பற்றி எழுதியிருப்பார். அதை பற்றி மாமன்னன் ஆடியோ லான்ச்சில் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறப்போ அது மீண்டும் பேசு பொருளாக மாறிச்சு. அப்படி மாரி செல்வராஜ் சார் என்ன சொன்னார் இந்த படத்தை பற்றி அப்படின்னா, இந்த படம் ஒரு சாதி படம், ஒரு சாதியை மட்டும் உயர்த்தி அதோட பெருமையெல்லாம் பேசுகிற மாதிரி எடுத்திருக்காங்க. போற்றி பாடடி பெண்ணே அப்படிங்கிற பாட்டு என்ன நினச்சி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த பாட்டு இன்னும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தங்களோட பெருமையாகவும் வீட்டு விசேஷத்தில், கோவில் ஃபங்க்ஷனில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிறாரு. மாமன்னன் படம் தேவர் மகன் பார்த்த வழியினால் உண்டான படம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. தேவர் மகன் என்னை ரொம்ப பாதிச்சுது, அதோட ரிசல்ட்டாக மாமன்னன் அப்படின்னு சொல்கிறாரு. படம் முழுசும் அருவாலை தூக்கிட்டு கிளைமேக்ஸில் படிக்க போங்கடான்னு சொன்னால் அது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் இதே மாதிரி குறிப்பிட்ட சாதிகளுடைய, ஊர் தலைவர்களுடைய பெருமையை பேசுகிற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. மாரி செல்வராஜ் எழுப்பிய கேள்விகளுக்கு கமல் சாரும் சரியான பதில்கள்லாம் சொன்னார். இது இப்படிப்பா, அது அப்படிப்பா அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்துச்சா அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு படம் எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன கதை சொல்லுறோம், அது யார் கதை, அது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே ஊருக்குள்ளே சண்டை போட்டுக்கக்கூடாது, சமாதானமாக இருக்கணும்னு பாதிக்கப்பட்டவன் பார்வையிலேருந்து சொல்லணும். அதை வேடிக்கை பார்த்தவங்க பார்வையிலேருந்து சொல்கிறப்போ அதோட தாக்கம் சரியாக முறையாக போய் சேருமானா தெரியல. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களே பேசுனா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுதான் ரஞ்சித், மாரி செல்வராஜ் படங்களில் பண்ணுறது. இதெல்லாம் சும்மா மேலோட்டமான விஷயங்கள். படத்தை பார்க்கும்போது இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். படத்தில் முக்கியமான காட்சிகள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நமக்கு சாதாரணமாக படுற ஒரு விஷயம் எப்படி ஒரு ஊரையே அழிக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். படிப்பு, கல்வியெல்லாம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் முன்னேற்றணும்னு சிவாஜி சாரும் கமல் சாரும் பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தான் விரும்பின பொண்ணு தன்னை தேடி வர்றப்போ அவங்கள அவாய்ட் பண்ண முடியாமல் கமல் சார் தடுமாறுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமான சீனு. படத்தில் முக்கியமாக ஒரு டைலாக் கூட வரும். நிறைய மீம்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. போங்கடா போய் பிள்ளை கட்டிகளை படிக்க வைக்கிற வெளியே பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும்.
அந்த மாதிரி நீங்களும் போய் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வன்முறையாக இருக்கா இல்லை ஒரு வரமுறையோடு இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தினமும் இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் முத்திரையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.